ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கடந்த 4 வருஷமாக தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் எதையாவது ஒரு விஷயத்தில் தன்னுடைய தலையீடு அப்படின்றத கொடுத்து தொடர்ந்து அரசியல் காலத்தை பரபரப்பாகவே வச்சுருந்த ஆர்.என். ரவி இருக்கார் இல்லையா, ஒரு வழியாக தமிழ்நாட்டிலேருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு மேற்கு வங்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய இடத்தை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கேரளாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பதவி அப்படின்றதையும் தந்து அழகு பார்த்துருக்கு டெல்லி தலைமை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எலெக்ஷன் வேற நெருங்கி வரதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு மூவை டெல்லி தலைமை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் புள்ளிகள். ஸோ திடுதிப்புன்னு ஆர்.என். ரவியை மாற்ற வேண்டியதுக்கான அவசியம் அப்படின்றது என்ன, அதை தாண்டி யார் இந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அவருடைய அரசியல் பின்னணி அப்படின்றது என்ன, அதை தாண்டி கேரளாவில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆளுநர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் வரக்கூடிய பஞ்சாயத்து அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நேற்று வந்ததெல்லாம் கிடையாது. காலம் தொட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நடுவில் பஞ்சாயத்து, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா விமர்சனங்கள் அப்படின்றது காலங்காலமா போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ ஜெயலலிதாவுடைய பீரியட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சென்னாரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஆளுநராக இருந்தப்பையும் பல எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு திமுக ஆட்சி அமைஞ்ச ஒரு 2 மாசத்துக்குள்ள புதிய ஆளுநராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றுக்கிட்டாரு ஆர்.என். ரவி. அந்த 4.5 வருஷத்துல திமுக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு குடைச்சலை கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சட்டமன்றத்துக்குள்ள வருது, ஆனால் சட்டமன்ற உரையை படிக்காம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதத்தை இயக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணி அனுப்பி இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம கிடப்பில் போடுறது, கிடப்பில் போட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு இதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கே திருப்பி அனுப்புறது. கவர்மெண்ட் அதை மறுபடியும் சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, அங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்புனாங்கன்னா அதையும் அனுப்பாம நிலுவையில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் விசஸ் ஆர்.என். ரவி அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புடு அவர் மாற்றப்பட்டிருக்காரு. அதுவும் எந்த விதமான பெரிய சலசலப்புமே இல்லாமல் அவரை மேற்கு வங்கத்தில் தூக்கி போட்டு அழகு பார்த்துருக்கு டெல்லி தலைமை. ஸோ தமிழ்நாடு எப்படி பாஜக கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்கம் இருக்கு இல்லையா, அங்கே மம்தா பானர்ஜி வந்துட்டு பிஜேபி கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் போடுறதுக்காக தான் இந்த மூவ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு நீ பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவரை விட வந்துட்டு அவருடைய வெர்ஷனில் ஒரு வெர்ஷன் கூடவே இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தமிழ்நாட்டையும் சேர்த்து கவனிக்க சொல்லியிருக்கு டெல்லி தரப்பு அப்படின்னு சொல்லலாம். யார் தான் இந்த அர்லேக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவாவில் இருக்கக்கூடிய பனாஜி இருக்கு இல்லையா, ஸோ பனாஜியில் 1954 பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே வந்துட்டு ஸ்கூல் ஸ்டடீஸ் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சவர். சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் மேலே அதிக அளவில் ஈடுபாடு அப்படின்றதோட இருந்திருக்காரு. ஸோ ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வேலைகள் அப்படின்றத பண்ணியிருந்தாலும் கூட 1989 வந்துட்டு பிஜேபியில் உறுப்பினராக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உறுப்பினராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அங்கே கட்சி வேலைகள் அப்படின்றத இழுத்து போட்டு பார்க்குறாரு. அதனால 2002 to 2007 முதல் டைமாக அங்கே எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி முதல் டைமாக ஜெயிச்சப்பையும் வந்துட்டு 2003 to 2007 2002 எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு. 2003 வந்துட்டு அவருக்கு கோவாவினுடைய மாநில தலைவர் பதவி அப்படின்றத கொடுத்து அழகு பார்க்குறாங்க டெல்லி தரப்பு. ஸோ அந்த வேலையையும் வந்துட்டு பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறாப்புல. பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2012 to 2017 வந்துட்டு அவருக்கு சபாநாயகர் பதவி அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் பிஜேபியினுடைய அரவணைப்பிலேயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனவர் 2021 இமாச்சல் பிரதேஷ் இருக்கு இல்லையா, இமாச்சல் பிரதேசத்தினுடைய ஆளுநராக தன்னுடைய ஆளுநர்
பதவி ரவுண்டு அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். 21 இமாச்சல் பிரதேசத்துக்கு போனவர் 23 பீகாருக்கு ஆளுநராக போறாப்புல. 23 25 வரைக்கும் அங்க இருந்தவர் 25 கேரளாவுக்கு ஆளுநராக வராரு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் ஆளுநரை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கண்ட்ரோல் மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி அவங்களுக்கு அகென்ஸ்டா ஏதாவது நடக்குது, ஏதாவது மூவ் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ஹோல்ட் பண்றது இருக்கு இல்லையா, அதை நடக்க விடாம பண்றது. அப்படியும் இல்லை அப்படின்னா அதை நடக்கிறதுக்கான காலத்தை அதிகமாக்குறது. இப்போ ஒரு வேலை ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னா அதை ஒரு 6 மாசமா இழுக்கிறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாதானே அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், அது குடியரசுத் தலைவர் கிட்ட போகும். ஆளுநரே ஒப்புதல் கொடுக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முட்டுக்கட்டையான ஆளுநர் பதவி அப்படின்றத எப்பயுமே பிஜேபி கவர்மெண்ட்னு கிடையாது, காங்கிரஸ் இருந்தாலும் அவங்களும் சேம் இதே தான் பண்ணுவாங்க. ஸோ ஆளுநர்களை வச்சுதான் பார்த்தோம் அப்படின்னா மாநில கவர்மெண்ட்ல பல விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்கு டெல்லி தரப்பு. அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆளுநர் பதவி அப்படின்றது இருக்கு இல்லையா, தனக்கு ஃபேவரான தனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தவங்களை தான் போடுவாங்க. அதுல ராஜேந்திர அர்லேக்கர் இருக்கார் இல்லையா, அவர் டெல்லி தரப்புக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க எப்படி ஆளுநர் ரவி சட்டசபையில பல பிரச்சனைகளை பண்ணாரோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம கேரள சட்டசபையில பல பஞ்சாயத்துகளை பண்ணியிருக்காரு அர்லேக்கர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை இப்ப தமிழ்நாட்டினுடைய கூடுதல் பொறுப்பையும் கவனிக்க சொல்லி இருக்கிறதுனால RN ரவி இருக்கார் இல்லையா, அவரை நம்ம மிஸ்ஸே பண்ணாத அளவுக்கு பல சர்ச்சைகளையும் பல விஷயங்களையும் பார்த்தோம்னா வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான குறைபாடும் இல்லாம தமிழ்நாடு அரசுக்கு RN ரவி கொடுத்த மாதிரியே பல குடைச்சல்களை நம்ம ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரும் கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறமா திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ, ஆனா டெஃபினட்டா ராஜேந்திர அர்லேக்கர் இருக்கார் இல்லையா, அவர் தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பையும் ஒரு அரசியல் மாற்றத்தையும், அரசியல் மாற்றம் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்களே எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ என்ன பண்ண போறாரு அர்லேக்கரை வச்சு பாஜக போட்டிருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பாஜகவினுடைய இந்த மூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.